இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்திரிச்சோடனே கிச்சனில் ஆவாரம்பூ தண்ணி ஒரு இதில் போட்டுட்டு, கெட்டிலில் சுடு தண்ணியை போட்டு விட்டுட்டு, இங்கிட்டு பால் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு, தயிர் நைட்டு ஊற்றி வச்சுருந்தேன், உறைஞ்சிருச்சுங்க பாலில் ஊற்றி வச்சுருந்தது. இப்போ 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு எல்லாருமே தொண்டை இந்த வின்டர் சீசனுக்கு கரகரன்னு இருக்கனால ஏலக்காவும் இஞ்சியும் தட்டி போட்டு, நான் இஞ்சி எப்பயுமே மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிருவேன். எங்கள் டீக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு. இப்போ டீ போட்டாச்சு. டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி நேற்று சாதம் ஆக்குனது கொஞ்சம் நிறையா மிஞ்சி போச்சு. சரி அதோடு போட்டுவோன்னு சொல்லிட்டு அந்த சாதத்தை நல்லா ஒரு 4-5 அலசி ஒரு கொதிக்க விட்டு அந்த பழைய சாதமும் தயிரும் நல்லா சீனி வரக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு வத்தல் வறுத்து லெமன் ஊறுகாயும் வச்சு இன்றைக்கி காலையில் இதுதாங்க எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டே. வாரத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு தடவை கஞ்சி குடிங்க. கஞ்சி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அந்த கஞ்சியோடு கடிச்சு குடித்தா அதோட லெவலே வேறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.